இப்ப பூமினா தர ஒரு புளோர்ல கடம் இல்லைன்னா அந்த பூமியில கடாபாவம் கடத்தினுடைய அபாவம் இருக்கு அப்படின்னு சொல்றவாவும். நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா கடத்தினுடைய இல்லாமை என்று ஒரு பொருள் பூமியில் இருப்பதாக சொல்வது தவறு. கடம் இல்லைன்னு அத ஒரு பொருள் மாதிரி சொல்றாவாம். கடத்தினுடைய அபாவம் ஒரு பொருள் ஒரு வஸ்து அங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவ சொல்றான். நம்ம அதான் நம்ம கடத்தினுடைய இல்லாமைங்கிற ஒரு பொருள் பூமியில இருக்குன்னு சொல்றதே தவறு. அந்த இடத்துல என்ன இருக்கும்? குடம் இல்லன்னா இல்ல, அவ்வளவுதான். அப்ப அந்த பூமி தான் அங்க இருக்கும், வெறும் தரதான் தெரியும். அதனால கடத்தினுடைய இல்லாமைங்கிறது எப்படி முடியும் நமக்குன்னா, பூமி ஆகிற உள்ள பொருளையே கடத்தின் இல்லாமை என்னும் சப்தம் குறிக்கிறது. அந்த தரையில இவ்வளவு நேரம் குடம் இருந்தது, இப்ப குடம் எங்கன்னு கேட்டா இல்ல தரதான் இருக்கு, வெறும் தரதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்க குடம் இருந்தது இப்ப காணும், அங்க வெறும் தரதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம அப்படிதான் சொல்றோம். அதான் இங்க சொல்றேன். இங்க என்ன சொல்றேன்னா, கடத்தினுடைய இல்லாமை என்று ஒரு பொருள் பூமியில் இருப்பதாக சொல்லுவது தவறு. பூமி ஆகிற உள்ள பொருளையே கடத்தின் இல்லாமை என்னும் சப்தம் குறிக்கிறது. கடத்தினுடைய இல்லாமைன்னா அங்க பூமி தான் இருக்கு, வெறும் தரதான் இருக்குன்னு தான் அப்படி முடியும். அதான் அவர் சொல்றார், நம்ம சித்தாந்தம் தான் இது. கடாபாவம் பூமி தலைமை என்பது நம் சித்தாந்தம். கடாபாவம்னா கடத்தினுடைய இல்லாமைங்கிறது என்ன இருக்கும்? கடைசியில எதுல முடியும்? அது வெறும் தரதான். பூமி தலைமைன்னா வெறும் தரையாதான் இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய சித்தாந்தம். அதுக்கப்புறம் பிராகபாவம் என்றும் பிரத்வம்சா பாவம் என்றும் சில அபாவங்களை தார்க்கிகர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். தார்க்கிகர்கள்னா இந்த நியாய மதத்தை இவெல்லாம் இந்த அபாவம்னு ஒண்ணு வச்சுன்னு ரொம்ப அவ நிறைய தர்க்கங்கள்லாம் பண்ணுவான். இந்த மாதிரி இப்ப பிராகபாவம்னு ஒரு விஷயம் சொல்றா, பிரத்வம்சா பாவம்னு ஒரு விஷயம் சொல்றா. அது என்னன்னா, பிராக் அபாவம், பிராக்னா முன், பிராகபாவம் முன் இல்லாமை, முன்பு இல்லாதது அப்படின்னு சொல்றோம். அபாவம்னா இல்லாமை, பிராக்னா முன்பு இல்லாமை. பிரத்வம்ச பாவம்னா பிரத்வம்சம், அது உடைஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய இல்லாமை. இதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இதெல்லாம் தார்க்கிகர்கள் ஒத்துண்டிருக்கா. இந்த மாதிரி பிராகபாவம் பிரத்வம்சா பாவத்தெல்லாம் என்னன்னா, கடம் உண்டாவதற்கு முன்பு கடத்தின் பிராகபாவம் உள்ளது என்று. ஒரே ஒரு நிமிஷம். கடத்தின் பிராகபாவம்னா என்னன்னா, கடம் உண்டாவதற்கு முன் கடத்தின் பிராகபாவம் உள்ளது என்றும், கடம் உடைந்த பிறகு கடத்தின் பிரத்வம்சாபாவம் உள்ளது என்றும் சொல்லுகிறார்கள் அவர்கள். இப்ப அவ என்ன சொல்றா, பிராகபாவம்னா இப்ப ஒரு கடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடம் தான் ரொம்ப எடுப்பா. அவ உதாரணத்துக்கெல்லாம் சாஸ்திர கிரந்தங்கள்ல கடம் படம் எல்லாம் தான் எடுப்பா. கடம்னா ஒரு குடம், மண் குடம்னு வச்சுக்கோங்க. அந்த மண் அந்த மண் குடத்தை அது ஒருத்தன் பண்றான். அதுக்கு முன்னாடி இப்போ கடம் வந்தாச்சு, கடம் பண்ணிட்டான். அப்ப அவன் கேக்குறான், இந்த கடம் உண்டானதுக்கு முன்னாடி எத்தனை காலம் இந்த கடம் இல்லாமல் இருந்தது? இந்த கடம் பண்றதுக்கு முன்னாடி கடமா இப்ப வந்துடுது. கடம் உண்டானதுக்கு முன்னாடி எத்தனை காலம் இந்த கடம் உண்டாகாம இருந்தது அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியுமா? கடம் இப்பதான் உண்டாயிருக்கு, இதுக்கு முன்னாடி அதுக்கான கடம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இந்த கடம் உண்டானதுக்கு முன்னாடி எத்தனை காலம் அது இல்லாம இருந்ததோ அத்தனை காலத்தை பிராகபாவம்னு சொல்லணும் அப்படின்பா. அதே மாதிரி பிரத்வம்சா பாவம்னா என்னன்னா, அந்த கடத்தை உடைச்சுட்டான், போட்டு உடைச்சிட்டதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னா, தூள் தூளா பெற்று அதை எடுத்து ஒட்டி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இனிமே அந்த கடம் எத்தனை காலம் இல்லாம இருக்க போறது? எத்தனை காலம் இல்லாம இருக்கும் அந்த கடம்னா? அது இனிமே இருக்கவே இருக்காது. அது பிரத்வம்சா பாவம்னா அது உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடம் இனிமே அதை பண்ணலாம், திருப்பி ஒட்டி வைக்கலாம் முடியாது. அந்த கடம் அவ்வளவுதான், அது இனிமே அது இருக்கவே இருக்க போறதில்ல. அப்படின்னா அத பிரத்வம்ச அபாவம்னு சொல்லணும். கடம் உடைஞ்சது பிறகு அந்த கடத்தினுடைய இல்லாமைய பிரத்வம்சா பாவம், கடம் உண்டானதுக்கு முன்னாடி அதனுடைய இல்லாமைய பிராகபாவம் அப்படின்னு சொல்லணும்.
இது அவன் சொல்றான். இத பாருங்க, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவன் இத பாருங்க, பிரத்வம்ச பிராகபாவம் பிரத்வம்சாபாவம்னு ரெண்டு ஒத்துன்னு இருக்கான். கடம் உண்டாவதற்கு முன் கடத்தினுடைய பிராகபாவம் உள்ளது என்றும், கடம் உடைந்த பிறகு கடத்தினுடைய பிரத்வம்சாபாவம் உள்ளது என்றும் சொல்லுகிறார்கள் அவர்கள். நாம் சொல்கிறோம், நாம்னா சித்தாந்தம். சித்தாந்தி என்ன சொல்றான்னா, கடம் உண்டாவதற்கு முன்ன அதற்கு காரணமான மண்ணுதான் அதனுடைய பிராகபாவம். நம்ம என்ன சொல்றோம்னா, கடம் உண்டாறதுக்கு முன்னாடி மண்ணா இருந்தது, அப்புறம் அத குயவன் கடம் பண்ணிட்டான், அது கடம் ஆயிடுது. அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். உடஞ்சுடுத்துன்னா கபாலமா ஆயிடும். அது சின்ன சின்ன ஓடு, அப்படியே ஓடு ஓடா உடஞ்சு போயிடுது. அதனால பிரத்வம்சாபாவம்னா நம்ம என்ன சொல்றோம்னா, கடம் உடஞ்சுடுத்து, அது ஓடு ஓடா உடஞ்சு போயிடுது, அதுதான் பிரத்வம்சாபாவம். இப்படி நம்ம சொல்றோம். அவன் என்ன சொல்றான்னா, கடம் உண்டாறதுக்கு முன்னாடி எத்தனை காலம் அந்த கடமே இல்லாம இருந்ததோ அதுதான் கடத்தினுடைய பிராகபாவம். எத்தனை காலம் அது உடைஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை காலம் இனிமே இல்லாம இருக்க போகுதோ அதுதான் அதனுடைய பிரத்வம்சாபாவம். இப்படி சொல்றான். அதனால இப்படி ஒரு பொருளினுடைய அபாவம் மற்றொரு பாவ பதார்த்தமாகவே இருப்பதால் அபாவமும் பிரத்யட்சத்தினாலே அறிவு. நம்மளோட சித்தாந்தம் என்னன்னா, கடம் உண்டாறதுக்கு முன்னாடி அதனுடைய பிராகபாவம்ங்கிறது என்னது, அது மண்ணா இருந்தது. கடம் உண்டாறதுக்கு முன்னாடி அது மண்ணா இருந்தது, அப்புறம் சாயந்தரம் பார்த்தா அது கடமாயிடுது. சரி, கடம் உடஞ்சுடுத்துனா அது நல்ல அழகான ஒரு குடமா இருந்தது, அது உடஞ்சுடுத்து, அது ஓடு ஓடா போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம சொல்றோம். அது இல்லாம அபாவம்ங்கிறத நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. டோட்டலா அந்த குடமே இல்ல அப்படின்னு நம்ம ஒத்துக்க மாட்டோம். அந்த கடம் உண்டாறதுக்கு முன்னாடி மண்ணா இருந்தது, அதுக்கு அப்புறம் கடம் உடஞ்சுடுத்துனா அது ஓடா உடஞ்சுடுத்து அப்படின்னு நம்ம ஒரு வஸ்துவனுடைய இல்லாமையே இன்னொரு வஸ்துவனுடைய இருப்பாதான் நம்ம எல்லாம் சொல்றோமே வழிய, அவன் வெறும்னு கடம் உண்டாறதுக்கு முன்னாடியே அது உண்டாகாம எத்தனை காலம் இருந்ததோ அத பிராகபாவம்னு சொல்லணும். அது உடஞ்சதுக்கு அப்புறம் இனிமே அந்த கடம் எத்தனை நாள் இல்லாம இருக்க போறதோ அத பிரத்வம்சாபாவம்னு சொல்லணும். இப்படி எல்லாம் சொல்றத நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். அதான் இங்க பாருங்க. அதனால ஆக இப்படி ஒரு பொருளினுடைய அபாவம் மற்றொரு பாவ பதார்த்தம் ஆகவே இருப்பதால் அபாவமும் பிரத்யட்சத்தினாலேயே அறியப்படுகிறது. நம்ம எல்லாம் எப்படி சொல்லிட்டு இருக்கோம், அபாவம்னு ஒரு பொருளினுடைய இல்லாமைய ஒரு தனியா ஒத்துக்கிறதே இல்லை. இல்லைன்னா இல்ல, அந்த வஸ்து இந்த இடத்துல குடம் இல்லைன்னா அதுக்கு மேல தரதான் இருக்கு, இன்னொரு வஸ்து தான் இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல கடம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இப்ப மண்ணா இருக்கு. ஒரு குயவனோட ஒரு வழியா நம்ம போயிட்டு இருக்கோம், குயவன் வீட்டு வழியா போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல காத்தாலெல்லாம் ஒரே மண்ணா இருந்தது, சாயந்தரம் அந்த வழியா போகும்போது எல்லாம் பானையா எடுத்து அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி அதெல்லாம் மண்ணா இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ குடமா மாறிடுது அப்படின்போம். அதனால இந்த கடத்தினுடைய பிராகபாவம் நம்ம மண்ணுனுடைய இருப்பு அப்படிங்கிறோம். அதே மாதிரி பிரத்வம்சாபாவம் அது சின்ன சின்ன உடஞ்சு போயிடுது. அதனால குடத்தினுடைய பிரத்வம்சாபாவம் அப்படிங்கிறது அது உடஞ்ச ஓடுகள் தான் பிரத்வம்சாபாவம்னு நம்ம சொல்லுவோம். அவன் அப்படி சொல்லல, அங்க ஒரு வஸ்துவே இல்ல, அதுதான் அபாவத்தை அவன் தனியா ஒரு வஸ்து மாதிரி சொல்றான். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நான் சொன்னேன் இல்லையா, 3 சீட்டு இருக்குன்னா 3 சேர்கள் போட்டிருக்குன்னா 2 சேருக்கு நடுவுல ஒரு சுவாமி உட்காந்து எழுந்து போயிட்டாங்கன்னா அந்த சுவாமியோடைய அபாவம் அங்க உட்காந்துருக்குன்னு நம்ம சொன்னா அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். அப்போ யாரோ ஒருத்தர் இது ஜாலியா தானே இருக்கு, நான் உட்காந்துமான்னு கேட்கும் பொழுது இல்ல இல்ல இப்ப எழுந்து போனாரே அந்த சுவாமியோடைய அபாவம் இங்க உட்காந்துருக்குன்னா அந்த மாதிரி சொல்றான் தார்க்கிகன். அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறதே இல்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு பொருளினுடைய அபாவம் இல்லாமைங்கிறது மற்றொரு பாவ பதார்த்தமாகவே இருப்பதால் அபாவமும் பிரத்யட்சத்தினாலேயே அறியப்படுகிறது. அவன் என்ன சொல்றான்னா, இந்த அபாவத்துக்கு தனியா ஒரு பிரமாண அந்தஸ்து கொடுக்கணும், தனி பிரமாணம்னு சொல்லணும். ஏன்னா இந்த வஸ்து இங்க இருந்திருந்தா நான் பார்த்திருப்பேன், இப்ப இல்லாம இருக்கு, அதனால என்னால பார்க்க முடியல. இந்த இடத்துல அவர் இருந்திருந்தாருன்னா நான் பார்த்திருப்பேன், இப்ப அவர் எழுந்து போயிட்டார் அதனால நான் பார்க்கல. கடம் இருந்தா நான் பார்த்திருப்பேன் அப்படின்லாம் அவன் சொல்லி அதுக்கு அபாவத்துக்கு ஒரு இல்லாமைக்கு ஒரு பாவமா அதை ஒரு உள்ள பொருள் மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறான். அது ஒரு தனியா பிரமாணம் அந்தஸ்து கொடுக்கணுங்கிறான். அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இந்த பாவம் அபாவம் இது எல்லாமே பிரத்யட்சத்தினால இங்க இருக்கு இல்ல அப்படின்னு பிரத்யட்சத்தினாலேயே அறியப்படுறதுனால இதெல்லாம் பிரத்யட்சத்திலேயே அடங்கி விடுது.
தனியா இதுக்கு ஒரு பிரமாணம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது. இது ஏதாவது புரியுதா? சந்தேகம் இருக்கா யாருக்காவது இந்த பாவ அபாவத்துல? சந்தேகம் இருந்தா கேளுங்க. இதெல்லாம் சந்தேகம் ஒண்ணும் இல்ல. ஓகே, சரி. இப்போ திருப்பியும் அடுத்தது பேதம்னு ஒரு விஷயம் சொல்றேன். கீழே குறிக்கப்பட்ட பிரத்யக்ஷம் எந்த பொருளை அறியும் பொழுதோ முதலில் பேதத்தையே அறிகிறது. பேதம்னா என்ன? இப்ப என்ன, ஒரு வஸ்துவை நம்ம பாக்குறோம், பிரத்யட்சமா ஒரு வஸ்துவை பார்க்கும் பொழுது அந்த வஸ்துவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா அந்த வஸ்துக்கு உள்ள லட்சணம், அதனுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுப்போம். அது மட்டும்தான் புரிஞ்சுக்கிறோமான்னு இல்ல, அது மற்ற வஸ்துக்கள்ல இருந்து எப்படி அது டிஃபர் ஆகுது, எப்படி வேறுபடுத்தப்படுறது, அப்படி அதையும் தெரிஞ்சுப்போம். இப்ப பசுவை பாக்குறோம், யானைய பாக்குறோம். பசுமாட்டை பார்க்கும்போது இது நமக்கு தெரியும், இது பசுமாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். யானையை பார்க்கும்போது யானை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அந்தந்த வஸ்துக்களுக்கு உள்ள லட்சணம்னு இருக்கும். அதெல்லாம் ஆக்சுவலி சாஸ்திர ரீதியில ஒன்னொன்னுக்கு லட்சணம் சொல்லப்படுறது. ஆனா நமக்கு சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளா இருக்கும் போதே நமக்கு மனசுல புரிஞ்சுடுறது. ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட படங்கள் எல்லாம் காட்டி கேட்டா இது பசு, இது யானை, இது குதிரை, இது ஆடுன்னு சொல்லிடும். அதுகளுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கத்தின் பேசுறதுல அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும், அனிமல்ஸ் எல்லாம். இப்ப எல்லாத்தையும் இந்த மாதிரிதான் நம்ம கிரகிச்சுக்கிறோம். வஸ்துக்களை பார்க்கும் பொழுது இப்படிதான் நம்ம அறிகிறோம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த வஸ்துக்குள்ள அதுக்குன்னே இருக்கிற அசாதாரண தன்மைகளை இட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப யானைன்னா அதனுடைய உருவம், அதுக்கு அதனுடைய பெரிய உருவம், அதனுடைய தந்தங்கள், இதெல்லாம் அதனுடைய பெரிய காது, இதெல்லாம் வச்சு நம்ம யானைங்கிறத நம்ம தெரிஞ்சிடணும். அதெல்லாம் அதுக்குன்னு உள்ள அசாதாரண லட்சணங்கள். அந்த லட்சணத்தோட தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த யானை பக்கத்துல ஒரு பசுமாடு நின்னா நம்ம அந்த வித்தியாசத்தையும் தெரியும், இது யானை, இது பசு. அந்த பேதத்தையும் நம்ம சேர்த்தே தெரிஞ்சுப்போம். அப்போ ஒரு வஸ்துவை நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயம் நமக்கு மனசுல புரியும். அந்த வஸ்துக்கே உள்ள அசாதாரண லட்சணம் எதுவோ அந்த லட்சணம் நமக்கு புரியும். அதோட அத மற்ற வஸ்துக்கள்ல இருந்து நம்ம அதை வேறுபடுத்தியும் தெரிஞ்சுப்போம் இல்லையா? இதுவும் பசு, இதுவும் பசுன்னு யானையை பார்த்தும் பசுன்னு சொன்னா ஒரு குழந்தை கூட மண்டையாட்டிடும், இது இல்ல தப்பு, அது யானைன்னு சொல்லிடும். அப்ப அந்த பேதத்தையும் அது கிரகிச்சுக்கிறது. அறிவுல அந்த லட்சணத்தோட அந்த பேதமும் நம்மளால அறியப்படுகிறது. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கதான் சொல்றேன், கீழே குறிக்கப்பட்ட பிரத்யக்ஷம் எந்த பொருளை அறியும் பொழுது முதலில் பேதத்தையே அறிகிறது. பேதம்னா மற்ற வஸ்துக்கள்ல இருந்து அது எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படிங்கறதையும் அது தெரிஞ்சுக்கும். அதாவது அந்த பொருளை மற்ற பொருள்களில் காட்டிலும் வேறாகவே அறிகிறது. அந்த பேதம் என்பது என்ன? இப்ப பேதத்துக்கு டெபினிஷன், அந்தந்த வஸ்துவை விட்டு பிரியாமல் இருக்கும் அதனுடைய அசாதாரண ஆகாரமே பேதம். அந்த பேதம்னா என்னன்னா அந்த வஸ்துக்கே இருக்கிற அசாதாரணமான லட்சணம், அசாதாரணமான பேதம். அதுதான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு அசாதாரண ஆகாரம்னா இப்ப யானைனா பெரிய உருவம், 4 கால், அப்படியே ஒரு மரம் மாதிரி 4 கால், 2 பெரிய காதுகள், இதெல்லாம் அதனுடைய அதுக்கு அசாதாரண ஆகாரம்னா என்ன அர்த்தம்? அதுக்குன்னே உள்ள ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ். அதுதான் நமக்கு மற்ற வஸ்துக்கள்ல இருந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணியும் காட்டுறது. அப்ப பேதம்னா என்னன்னா அந்த வஸ்துக்கே உள்ள அசாதாரண லட்சணமும், அந்த லட்சணம் அதுதான் மற்ற வஸ்துக்கள்ல இருந்து நம்மளை வேறுபடுத்தி அந்த வஸ்துவ ஒரு வஸ்துவ மற்ற வஸ்துக்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப பேதம்னா என்னன்னா, பேதம் அப்படின்னா என்னன்னா ஒரு வஸ்துவ மற்ற வஸ்துக்கள்ல இருந்து பிரிச்சு காட்டுறத பேதம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்னன்னா இப்ப கடத்துவம், படத்துவம் அப்படின்னு அந்த வஸ்துக்களுக்கு இருக்கிற ஒரு தன்மை இருக்கு, ஸ்வரூபம்னு சொல்லுவோம். அல்லது அந்த வஸ்துவனுடைய ஒரு தன்மை. இப்ப கடத்துவம் படத்துவம் அப்படின்னா என்னன்னா அந்த வஸ்துவுக்கே இருக்கக்கூடிய அசாதாரண தன்மை, அதுவும் அதுதான். பேதமும் கடத்துவமும் அந்த பேதமும் தன்மையும் ஒண்ணுதாங்கிறார். இப்ப மிருகங்கள்லாம் இருக்கு, திரியத்துவம் அப்படிங்கிறோம். மனுஷத்துவம், மனுஷனுக்கே உள்ள தன்மை, அந்த துவம் வருதெல்லாம் என்னன்னா அந்தந்த வஸ்துக்களுக்கே இருக்கக்கூடிய தன்மை. இப்ப கடம் அப்படின்னா கடத்துவம்னா என்ன அப்படின்னா
கடத்துவம்னா அது கடமா இருக்கக்கூடிய தன்மை, ஒரு பானையா இருக்கக்கூடிய தன்மை. அது என்ன தன்மை அப்படின்னா அதனுடைய அசாதாரணமான ஆகாரம். அது ஒரு பெரிய அது வயிறு பெருத்து வாய் அகன்று வட்டமான ஒரு வாயோட, அதுக்கு வயிறு எப்படி இருக்கும், பெருசா இருக்கும், அடி குறுகி இருக்கும், அது கழுத்து குறுகி இருக்கும். வயிறு பெருத்து கழுத்து குறுகி ஒரு அகன்ற வாயோட இருக்கக்கூடியது கடம் அப்படின்னு லட்சணம் சொல்லப்படுறது. இந்த லட்சணம் நம்ம இத பேதம்னு சொல்லலாம் அல்லது கடத்தினுடைய தன்மைன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே மீனிங்க தான் கொடுக்கும். கடத்துவம்னு சொன்னாலும் இதுதான் சொல்லும். எதை சொல்லும்? வயிறு பெருத்து கழுத்து குறுகி வாய் அகன்று இருக்கக்கூடியது கடம் அப்படிதான் சொல்லுவோம். கடத்துவம்னாலும் இது இந்த லட்சணத்தை தான் சொல்லுவோம். சரி, கடத்தை படத்துல இருந்து எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறதுனாலும் இதே தான் சொல்லுவோம். கடம்ங்கிறது எப்படி இருக்கும்னா வயிறு பெருத்து கழுத்து குறுகி வாய் அகன்று இருக்கும். அப்ப பேதம்னு சொன்னாலும் கடத்துவம் கடத்தினுடைய தன்மைன்னு சொன்னாலும் அது ஒரே அர்த்தத்துலதான் குறிக்கும் இல்லையா? இப்போ ஒரு வஸ்துவனுடைய தன்மைன்னு சொன்னாலும் அந்த வஸ்துவனுடைய பேதம்னு சொன்னாலும் ஒரே மீனிங் தான். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பேதம்னா என்ன அர்த்தம்? ஒரு வஸ்துவ மற்ற வஸ்துவில இருந்து பிரிச்சு காட்டுறது எதுவோ அது பேதம். கடத்துவம்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த வஸ்துவனுடைய தன்மைனா என்ன அர்த்தம்னா அந்த வஸ்துக்கே உள்ள அசாதாரணமான லட்சணம். இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இப்ப கடத்துவம்னு சொன்னாலும் சரி, கடபேதம்னு சொன்னாலும் சரி, ஒரே அர்த்தம் தான். அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சில சமயங்கள்ல இது இந்த படத்தை காட்டிலும் இந்த கடம் வேறுபட்டது, இந்த பேதம் அந்த வித்தியாசத்தை சொல்றதா சொல்லலாம். அல்லது கடத்துவம்னு அதோட லட்சணத்தை சொன்னாலும் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா, இந்த பாருங்க, பேதம்னா அதனுடைய அசாதாரண ஆகாரத்தை பேதம்னு சொல்லும். கடத்துல இருக்கிற படபேதம் கடத்துவம் என்று சொல்லப்படுது. கடமா இருக்கும் தன்மை கடத்தினுடைய இது. அவன் என்ன சொல்றான்னா, இந்த கடத்துவம் படத்துவம்னு வஸ்துக்களை சொல்லல, மனுஷத்துவம், திரியத்துவம், கோத்வம் அப்படிலாம் நம்ம அந்த வஸ்துவனுடைய தன்மைகளை சொல்லும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோத்வம்னா என்ன? கோத்வம்னா பசுமாடு. அந்த பசுமாடு தான் கோத்வம்னு நம்ம சொல்றோம், பசுவா இருக்கிற தன்மை. சரி, அது பசு எப்படி இருக்கும்? பசுனுடைய பேதம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், இது 4 கால், ஒரு வாலு, 2 கொம்பு, அதுக்கு கழுத்தில் தொங்கின்னு இருக்கிற சதை, இதெல்லாம் தான் அந்த பசுனுடைய பேதம்னு சொல்லுவோம். அப்போ கோத்துவம்னாலும் இந்த லட்சணத்தை தான் சொல்லுவோம், பசுனுடைய பேதம்னாலும் இதே தான் சொல்லுவோம். எப்படி வேணாலும் நம்ம அத எந்த இதுல வேணாலும் நம்ம சொல்லலாம். பேதம்னா பசுவனுடைய பேதம், பசு யானையில இருந்து எது பிரிச்சு காட்டுறது, எந்த பேதம் பிரிச்சு காட்டுறது அப்படின்னாலும் 4 காலு, ஒரு வாலு, 2 கொம்பு, அந்த கழுத்துல தொங்குற சதை, இதுதான் சொல்லுவோம். சரி, கோத்துவம் என்ன? கோத்துவம்னா என்னன்னாலும் அதுக்கும் நம்ம 4 காலு, 2 கொம்பு, ஒரு வாலு, இதேதான் சொல்லுவோம். அப்ப பேதம்னாலும் ஒரு நிமிஷம் just 1 minute, 1 second, just wait. அப்போ பேதம்னாலும் அந்த வஸ்துவனுடைய கடத்துவம், அந்த தன்மைகளும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அது அவன் என்ன சொல்றான்னா, பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா, பேதம்ங்கிறது வேற, அந்த வஸ்துவுடைய தன்மைங்கிறது வேற அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஏன் அவன் அப்படி சொல்றான் அப்படின்னா, இப்ப
கடத்துவம் கடத்தினுடைய அசாதாரண ஆகாரத்தை காட்டிலும் அவன் வேறுன்னு சொல்றான். இதுக்கு ஏன் அப்படி சொல்றான்னா, பேதமும் கடத்துவமும் ஒன்றானால் இது ரெண்டும் வெவ்வேறேங்கிறான். ஏன் நம்ம என்ன சொல்றோம், சித்தாந்தி ரெண்டுமே ஒண்ணுதான்னு சொல்றோம். அவன் அப்படி எதுக்கு ஏன் அது இல்ல ஒண்ணு இல்ல ரெண்டு வெவ்வேறேங்கிறான். ஏன் அப்படி சொல்றான்னா, பேதம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வஸ்துவனுடைய பேதம்னு சொன்னோம்னா எதனுடைய பேதம் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா என்று பேத பிரதியோகியான படத்தின் அபேட்சை ஏற்படுவது போல. அதாவது பேதம்னு வெறும்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, எதனுடைய பேதம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா கடத்துவம்னு சொன்னா அந்த கேள்வி வராது. அது கடத்தினுடைய தன்மை தான். கடம்ங்கிறது அந்த கடம்ங்கிற சப்தம் இருக்கிறதுனால கடத்துவம்னு சொன்னா அது நமக்கு அது கடத்தினுடைய தன்மை அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். ஆனா வெறும்னு பேதம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஒரு எதனுடைய பேதம்னு ஒரு கேள்வி மட்டும் உண்டாகும். இப்ப பிள்ளை அப்படின்னா யாருடைய பிள்ளை அப்படின்னு கேள்வி உண்டாற மாதிரி, இப்ப பேதம் அப்படின்னா எதனுடைய பேதம்னு ஒரு பிரதியோகியினுடைய அபேட்சை இருக்கு. பிரதியோகின்னா அது யாருடைய எதனுடைய பேதம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா கடத்துவம் அது மனுஷத்துவம், கோத்துவம், திரியத்துவம், அந்த மாதிரி கஜத்துவம் இப்படி சொன்னோம்னா அது நமக்கு புரிஞ்சிடும். இது கஜத்தினுடைய தன்மை, இது கடத்தினுடைய தன்மை, இது மனிதனுடைய தன்மை, இது தேவனுடைய தன்மை அப்படின்னு அதுல பிரதியோகி கேள்வி ஏற்படுறதுக்கு வழி இல்லை. ஆனா வெறும் பேதம்னு சொன்னோம்னா அதுல எதனுடைய பேதம்னு கேள்வி உண்டாகுது. அதனால அவன் என்ன சொல்லிட்டான்னா, இது ரெண்டும் டிஃபரெண்ட். பேதம்ங்கிறது வேற, அந்த தன்மைங்கிறது அதனுடைய அந்த வஸ்துவனுடைய தன்மைங்கிறது வேற. அப்போ அந்த கடத்துவம் படத்துவம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த வஸ்துவனுடைய தன்மை, அசாதாரண தன்மை, அது வேற, பேதம் வேற அப்படின்ட்டு அவன் சொல்றான். அப்படி சொல்லி அந்த பேதத்துக்கு ஒரு தனியா ஒரு பிரமாண அந்தஸ்து கொடுக்கணும்னு அவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப அதுக்குதான் அவர் என்ன சொல்றாருன்னா, எதனுடைய பேதம்னு பேத பிரதியோகி படத்தின் அபேட்சை ஏற்படுவது போல கடத்துவம் என்னும் போது பிரதியோகியின் அபேட்சை ஏற்பட வேண்டுமே, அப்படி ஏற்படுவது இல்லையே, ஆகையால் பேதமும் கடத்துவமும் ஒன்றாக முடியாது அப்படின்ட்டு அவன் சொல்றான். அதுக்கு சித்தாந்தி பதில்,